ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு அனைத்தையும் தியாகம் செய்தவரின் அடையாளங்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் இருக்கின்ற அனைத்து மகா தியாகி சர்வம்ச தியாகி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த குழந்தைங்க இந்த மகான் பாக்கியத்தை பிராப்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க மற்றும் அருகில் வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த மாதிரி அருகாமையில் இருக்கும், அதாவது சமமான சிரேஷ்ட சர்வம்ச தியாகி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, சர்வம்ச தியாகி குழந்தைகளினுடைய விசேஷம் என்ன? அந்த விசேஷத்தினுடைய ஆதாரத்தின் அருகில் இருப்பவர்களாக மற்றும் சமமாக ஆகிறாங்க. பௌதிக உடல் மூலமாகவும் பிரம்மா பாபா கடைசி வார்த்தைகளில் 3 விசேஷங்களை சொன்னாங்க. எண்ணத்தில் எப்பொழுதும் உடலற்ற நிலையில இருந்து, அதாவது நிராகார நிலையில இருந்து உடல்ல வர்றவங்க, அதாவது சாகாரத்தில் வர்றவங்க, எப்பொழுதும் அனைத்துல இருந்தும் விலகிய மற்றும் தந்தையின் பிரியமான ஆத்மாக்கள். இரண்டாவதாக, வார்த்தையில எப்பொழுதும் அகங்காரமற்ற நிலை, அதாவது எப்பொழுதும் ஆன்மீக இனிமை தன்மை மற்றும் பணிவு. மூன்றாவதாக, காரியத்துல ஒவ்வொரு கர்ம இந்திரிய மூலமா விகாரமற்ற நிலை, அதாவது நிர்விகாரி நிலை, அதாவது தூய்மையினுடைய தனித்தன்மை இருக்கிறவங்க. அப்படி ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமா மகாதானி மற்றும் வரதானி, அதாவது பெரும் வள்ளல் மற்றும் வரமளிப்பவர். நெற்றி மூலமாக அனைவருக்கும் சுய சொரூபத்தின் நினைவூட்டக்கூடிய வரதானி மற்றும் மகாதானி. கண்களினால் ஆன்மீக திருஷ்டி மூலம் அனைவருக்கும் சுய தேசம், அதாவது ஜீவன் முக்தி, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனம் செய்விப்பது. மேலும் வழி காண்பிப்பதற்காக திருஷ்டி மூலம் இஷாரா காண்பிப்பது. இதுதான் நம்முடைய உண்மையான வீடு மற்றும் ராஜ்யம் என்று ஆத்மாக்கள் உணரும் அளவுக்கு அனுபவம் செய்விப்பதற்கான வரதானம் கொடுப்பது. வீட்டிற்கான வழி, ராஜ்யத்தை அடைவதற்கான வழி கிடைச்சிருச்சு என்று அந்த மாதிரி மகாதானம் மற்றும் வரதானம் பெற்று மகிழ்ச்சி அடைந்திட வேண்டும். வாய் மூலமா படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தை தெளிவாக தெரிந்து தன்னை படைப்பவரின் முதல் படைப்பு சிரேஷ்ட பிராமணனிலிருந்து தேவதை ஆவதற்கான வரதானத்தை பெற்றுவிடட்டும். அதே போல கைகள் மூலமாக எப்பொழுதும் சகஜ யோகி, கர்ம யோகி ஆவதற்கான வரதானம் கொடுக்கும் சிரேஷ்ட பலனை பிராப்தி செய்வதற்கான வரதானத்தை பெறுபவர்களாக ஆக்குபவர். தாமரை போன்ற கால் பாதங்கள் மூலமா ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய வரம் பெற்றவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமா விசேஷ அனுபவம் செய்விக்கும் வரம் பெற்றவர், அதாவது விகாரமற்ற வாழ்க்கை. இந்த 3 விசேஷங்கள் சர்வம்ச தியாகியிடம் எப்பொழுதும் தெளிவாக தென்படும்ங்கிறாங்க பாபா. சர்வம்ச தியாகி ஆத்மா ஏதேனும் ஒரு விகாரத்தின் அம்சத்தின் வசமாகி எந்த ஒரு தவறான காரியமும் செய்ய மாட்டாங்க. விகாரங்களின் ராயல் அம்ச ரூபத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பெரிய ரூபத்தில் விகாரங்கள் அகன்று ராயல் ரூபத்தில் அம்ச மாத்திரம் ரூபத்தில் இருந்துடுது. கூறியது நினைவிருக்குதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிராமணர்களுடைய மொழியும் ராயலாக ஆயிடுச்சு. அதை பற்றிய விஸ்தாரமோ மிக நீளமானது. நான் தான் யதார்த்தமாக இருக்கிறேன், மேலும் நான் தான் சரியாக இருக்கிறேன்,
அப்படின்னு தன்னை நிரூபிப்பதற்கான ராயல் மொழியினுடைய வார்த்தைகளும் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. தன்னுடைய பலகீனத்தை மறைச்சி மற்றவர்களுடைய பலவீனத்தை நிரூபிக்கும் மற்றும் தெளிவுபடுத்துவதற்கான விஸ்தாரம் செய்வது ஆகிய இவற்றிற்கும் மிக அதிக ராயல் வார்த்தைகள் இருக்குது. இதுவும் பெரிய அகராதின்னு பாபா சொல்றாங்க. அது உண்மை இல்லை. ஆனால் தன்னை நிரூபிப்பதற்காக மற்றும் தன்னுடைய பலகீனங்களை மறைப்பதற்கான மனம் சொல்லும் வழிப்படி கூறும் வார்த்தைகள். அந்த விஸ்தாரத்தை நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. எந்த ஒரு விகாரத்தின் அம்ச மாத்திரம் கூட சர்வம்ச தியாகியினுடைய பேச்சில் இருக்காது. அப்படி எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் எப்பொழுதும் விகாரங்களின் அம்ச மாத்திரமும் இல்லாத நிலை, இதைத்தான் சர்வம்ச தியாகி அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. சர்வம்ச தியாகிகள் எப்பொழுதுமே உலகத்துக்கு நன்மை செய்யும் விசேஷம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா. எப்பொழுதும் வள்ளலினுடைய குழந்தைகள் வள்ளலாகி அனைவருக்கும் கொடுக்கணுங்கிற உணர்வு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க செஞ்சா இந்த மாதிரி சூழ்நிலை வாயுமண்டலம் இருந்தால் நான் செய்வேன், அப்படி அல்ல. மற்றவர்களுடைய உதவியை பெற்று தன்னுடைய நன்மைக்கான காரியம் செய்கிறவங்க, அதாவது பெற்று பிறகு கொடுக்கிறவங்க. உதவியை பெற்றார், பிறகு கொடுத்தார். பெறுவது மற்றும் கொடுப்பது சேர்ந்தே இருந்தது. ஆனால் சர்வம்ச தியாகி அவரை மாஸ்டர் வள்ளலாகி சூழ்நிலைகளையும் மாற்றம் செய்வதற்கு, பலகீனமானவரை சக்திசாலி ஆக்குவதற்கு, வாயுமண்டலம் மற்றும் உள் உணர்வை தன்னுடைய சக்திகள் மூலம் பரிவர்த்தனை செய்வதற்கு, எப்பொழுதும் தன்னை நன்மை செய்வதற்கு பொறுப்பாளர் என்று புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் சகயோகம் மற்றும் சக்தியின் மகாதானம் மற்றும் வரதானம் கொடுப்பதற்கான எண்ணத்தை வைப்பாங்க. இது இருந்தால் இதை செய்வேன் என்றிருக்க மாட்டாங்க. மாஸ்டர் வள்ளலாகி பரிவர்த்தனை செய்வதற்கு சுப பாவனையோடு சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்த, அதாவது கொடுப்பதனுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கொடுக்கணும், நான் செய்யணும், நான் மாறணும். அப்படி முதல்ல செய்கிறவங்க அர்ஜுனன், அதாவது வள்ளல் தன்மையினுடைய விசேஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. சர்வம்ச தியாகி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே குணஸ்வரூபமானவங்க. குணஸ்வரூபமானவரினுடைய பொருள் குணம் நிறைந்தவராக ஆவது மற்றும் அனைவரிடம் இருக்கின்ற குணத்தை பார்ப்பது. ஒருவேளை அவரே குணம் சொரூபமானவர் அப்படின்னா அவருடைய பார்வை மற்றும் உள் உணர்வு அந்த மாதிரி குணம் நிரம்பியதாக ஆயிடும். அதன் காரணமாக அவருடைய பார்வை உள் உணர்வு அனைவரில் இருக்கும் குணம்தான் தென்படும். அவகுணத்தை பார்த்தாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் பிறருடைய அவகுணத்தை புத்தி மூலம் கிரகிக்க மாட்டாங்க, அதாவது புத்தியில் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி புனித அன்னப்பறவையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. கூழாங்கல் அப்படின்னு தெரிஞ்சும் பொறுக்க மாட்டாங்க. இன்னும் அதிகமாக அந்த ஆத்மாவின் அவகுணத்தை அகற்றுவதற்காக அந்த ஆத்மாவையும் குணவானாக ஆக்குவதில் சகயோகியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மாஸ்டர் வள்ளலினுடைய சமஸ்காரம் இருக்கும். சர்வம்ச தியாகி எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தின் சேவையின் வெற்றியின் காரியத்தில், பிராமண ஆத்மாக்களின் முன்னேற்றத்தின் காரியத்தில், பலகீனமான மற்றும் வீணான சூழ்நிலையை சரி செய்யும் காரியத்தில் பொறுப்பான ஆத்மா என்று புரிஞ்சிப்பாங்க. சேவையில் தடை எடுப்பதற்கான காரணம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் ஏதாவது வரிசைக்கிரமான, அதாவது பலகீன ஆத்மாக்களின் காரணமாக கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது அப்படின்னா சர்வம்ச தியாகி தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆதார மூர்த்தி அப்படின்னு நினச்சி நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு காணும் பொறுப்பு தன்னுடையது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட முன்னேற்றத்தின் ஆதார மூர்த்தி அப்படின்னு தன்னை நினைப்பாங்க மற்றும் அனுபவம் செய்வாங்க. இதுவோ இந்த இடத்தின் விஷயம்.
இந்த சகோதரன் சகோதரியின் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இது என்னுடைய குடும்பம், நான் நன்மை செய்யும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மா, உலகிற்கு நன்மை செய்பவர் என்ற பட்டம் கிடைத்திருக்குதே அன்றி தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் தன்னுடைய சென்றிற்கு நன்மை செய்பவர் என்று அல்ல. மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய பலவீனம், அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்புள்ள ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நான் எனது என்பது இருக்காது, கருவியாக மட்டும் இருக்கிறேன். அதாவது உலக நன்மைக்கு ஆதாரமூர்த்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தின் ஆதாரமூர்த்தி. பாபா சொல்கிறாங்க, சர்வம்ச தியாகிங்கிறவங்க எப்பொழுதுமே ஒரே ரசனையில், ஒரு வழி, ஒரே குடும்பத்தின் காரியம் என்று அந்த மாதிரி எப்பொழுதும் ஒரே நினைவில் நம்பர் 1 ஆத்மாவாக இருப்பாங்க. சர்வம்ச தியாகி எப்பொழுதும் தன்னை பிரத்யக்ஷ பலனின் பிராப்தினை அடைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்வாங்க. அதாவது சர்வம்ச தியாகி ஆத்மா எப்பொழுதும் அனைத்து பிரத்யக்ஷ பலன்களால், அதாவது பழங்களால் நிரம்பிய நெடிய மரத்துக்கு சமமாக இருப்பாங்க. எப்பொழுதும் பலன் சொரூபமாக இருப்பாங்க. ஆகினால எல்லைக்கு உட்பட்ட காரியத்தின், எல்லைக்கு உட்பட்ட பலன் அடைவதின் அற்பகால ஆசையிலிருந்து விடுபட்டு, ஆசைனா என்னன்னு தெரியாத நிலையில் இருப்பாங்க. எப்பொழுதும் பிரத்யக்ஷ பழத்தை அருந்தும் நிரந்தர ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த விதமான மனதின் நோயும் அவங்கள்ட்ட இருக்காது. எப்பொழுதுமே மன்மனா பவவாக இருப்பாங்க. அந்த மாதிரி சர்வம்ச தியாகியாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 3 விசேஷங்களையும் எதிரில் வைத்து நான் எந்த மாதிரியான தியாகி அப்படின்னு தன்னுகிட்டே கேளுங்க. எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறேன், எத்தனை படிகளை ஏறி வந்து தந்தைக்கு சமமான இலக்கை வந்து அடைஞ்சிருக்கிறேன், முற்றுப்புள்ளி வரை வந்து சேர்ந்திருக்கிறீங்களா அல்லது இப்பொழுது சில புள்ளி வரை வந்து சேர்ந்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 7 பாடங்களில் எத்தனை பாடங்களை படிச்சிருக்கீங்க? 7 நாள் பாடங்களில் கடைசி நாள் பாடத்தில் போக் வைப்பது வருது. எனவே இப்போ பாப்தாதாவும் போக் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோருமே ஒவ்வொரு குருவாரமும் போக் வைக்கிறீங்க. ஆனால் பாப்தாதாவோ மகா போக் வைப்பார் இல்லையா? எப்படி சந்தேஷி சகோதரிகள் சூட்சும வதனத்துக்கு போக் எடுத்து வராங்க அப்படின்னா, பாப்தாதா போக் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? முதல்ல தன்னை போகில் சமர்ப்பணம் செய்யுங்கிறாங்க பாபா. போகையும் தந்தையினுடைய எதிர்ப்பில் சமர்ப்பணம் செய்கிறீங்க இல்லையா? இப்போ தன்னை எப்பொழுதும் பிரத்யக்ஷ பலன் சொரூபமாக ஆக்கி சமர்ப்பணம் செய்யுங்க. அப்போதான் மகா போக் ஆகும். தன்னைத்தானே சம்பன்னமாக்கி அர்ப்பணம் செய்யுங்க. ஸ்தூல போகை மட்டும் வைக்காதீங்க. சம்பன்ன ஆத்மாவாகி தன்னை சமர்ப்பணம் செய்யுங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. வேறு என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நல்லது. மற்றபடி இன்னும் ஒரு முறை சந்திப்பது இருக்குது. உடல் மூலமாக சந்திப்பதற்கு ஒரு ரூபம், வடிவத்தில் சந்திப்பதற்கு இன்று கடைசி நேரம். நிகழ்ச்சிப்படியோ இன்று சாக்கார சந்திப்பிற்கான நிறைவு விழா. பிறகு நடக்கும் விஷயங்களை பிறகு பார்க்கலாம். அதிகப்படியான ஒரு தந்தையின் சுங்கவரியும் கிடைத்துவிடும். அதாவது ஒரு தந்தையினுடைய லாபம் கிடைத்துவிடும். ஆனால் இந்த முழு சந்திப்பு மூலம் சார ரூபத்தில் நீங்கள் உங்களுக்காக என்ன அடைஞ்சிங்க? கேட்க மட்டும் செஞ்சீங்களா அல்லது உள்ளே நிரப்பி சொர்பத்தில் கொண்டு வந்தீர்களான்னு கேட்குறாங்க பாபா. இந்த சந்திப்பு கொண்டாட்டத்தின் சீசன் எந்த சீசனை கொண்டு வரும்? இந்த சீசனுடைய பழமாக எது உருவாகும்? சீசனுடைய பழத்துக்கு மகத்துவம் இருக்கு இல்லையா? அப்படி இந்த சீசனுடைய பழமாக என்ன உருவானதுன்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா கிடைச்சாங்க,
அதுவும் இருந்தது. ஆனால் கிடைப்பது அப்படின்னா சமமாக ஆவது. ஆகையினால எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படிங்கிற திட எண்ணத்தினுடைய பழத்தை பாப்தாதாவுக்கு காண்பிப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பழத்தை உருவாக்கி இருக்கீங்களா? தன்னை தயார் செஞ்சிருக்கீங்களா? அல்லது இப்பொழுது கேட்க மட்டும் செஞ்சீங்க, இன்னும் தயாராக ஆகணுமான்னு கேட்குறாங்க. சந்திக்க மட்டும் வேணுமா அல்லது சமமாக வேணுமா? எப்படி சந்திப்பதற்காக மிகவும் ஊக்கம் உற்சாகத்தோடு ஓடி ஓடி வந்து சேர்றீங்க, அதே மாதிரி பாபாவுக்கு சமமாக ஆகணும் என்பதற்காகவும் பறந்து வரீங்களா? வந்து போகும் சாதனங்களால் சிரமத்தை அனுபவிக்கவில்லை தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பறக்கும் கலையில் செல்றதுல எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லைக்கு உட்பட்ட கிளைகளை உருவாக்கி கிளைகளை பிடிச்சுக்கிட்டு அமர்ந்துட்டீங்க. பறக்கும் பறவைகளே, கிளைகளை விடுங்க, தங்க கிளைகளையும் விடுங்க. சீத்தையை பொன்மான் தான் சோகவனத்துக்கு அனுப்பி வச்சது. இந்த என்னுடையது, என்னுடைய பெயர், என்னுடைய மரியாதை, என்னுடைய மதிப்பு, என்னுடைய சென்டர், இவை அனைத்தும் தங்க கிளைகள். எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை விட்டுவிட்டு எல்லைக்கு உட்பட்ட அதிகாரத்தில் வந்துடுறீங்க. என்னுடைய அதிகாரம் இது என்னுடைய காரியம். இந்த அனைத்துல இருந்தும் பறக்கும் பறவையாக ஆக சொல்றாங்க பாபா. இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களை விடுங்க அப்படின்னு கதறிக்கொண்டிருக்கும் கிளியோ இல்லையேன்னு கேட்குறாங்க பாபா. நீங்க விடுவது இல்லை, ஆனா விடுவீங்க அப்படின்னு கதறீங்க. அந்த மாதிரியாக கிளியா ஆகாதீங்கன்னு பாபா சொல்றாங்க. விடுங்க, பறங்க, விட்டால் தானே விடுபடுவீங்க இல்லையா? பாப்தாதா ரெக்கை கொடுத்துட்டார். ரெக்கைகளினுடைய வேலை பறப்பதா அல்லது அமர்ந்திருப்பதான்னு கேட்குறாங்க பாபா. ஆகினால பறக்கும் பறவை ஆகுங்க. அதாவது பறக்கும் கலையில் எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இதைத்தான் சீசனுடைய பழம் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறது. நல்லது. அப்படி எப்பொழுதும் பிரத்யட்ச பலன் நிரம்பிய சம்பூர்ண சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தைக்கு சமமான நிராகாரி, நீர் அகங்காரி, நீர் விகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் விகாரத்தின் அம்சத்தை தொடாத அந்த மாதிரி சர்வம்ச தியாகி, எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறக்கும் பறவைகளுக்கு அந்த மாதிரி தந்தைக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மாஸ்டர் சர்வசக்திவானுடைய நிலை மூலம் வீணானவை அப்படிங்கிற குப்பையை அகற்றுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்வசக்திவான் அப்படின்னா சக்திசாலியானவங்க. யார் சக்திசாலியானவங்களோ அவங்க வீணானவை அப்படிங்கிற குப்பையை அகற்றிடுவாங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா வீணானவனுடைய பெயர் அடையாளம் இல்லாதவங்க. நான் வீணானவற்றை முடிக்கும் சக்திசாலியானவன் அப்படிங்கிற லட்சியத்தை எப்பொழுதும் வையுங்கிறாங்க. எப்படி சூரியனுடைய வேலை குப்பையை பஸ்பமாக்குவது, இருளை அகற்றுவது, வெளிச்சம் கொடுப்பது, இதே முறையில் மாஸ்டர் ஞான சூரியன் அப்படின்னா வீணானவை என்ற குப்பையை அகற்றுவாங்க. அதாவது இருளை அகற்றுபவர். ஒருவேளை பிரபாவத்தில் வந்துடுறீங்க அப்படின்னா பலகீனமானவராக ஆனீங்க. தந்தை சர்வ சக்திவான் மற்றும் குழந்தைகள் பலகீனமானவங்க அப்படிங்கிற இதை கேட்பதற்கே நல்லா இல்லை. என்ன ஆனாலும் சரி, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும்னு பாபா சொல்கிறாங்க. நான் தனியாக என்ன செய்ய முடியும் என்று அப்படி நினைக்காதீங்க. ஒருவர் கூட அநேகர்களை மாற்ற முடியும். எனவே தானும் சக்திசாலி ஆக்குங்க, மேலும் மற்றவர்களையும் ஆக்குங்க. எப்பொழுது ஒரு சிறிய தீபம்
இருளை அகற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆகையினால சூழ்நிலையை மாற்றணும் அப்படிங்கிற லட்சியத்தை எப்பொழுதும் வைங்க. உலகை மாற்றுவர் ஆவதற்கு முன்பு சேவை நிலையத்தினுடைய சூழ்நிலையை மாற்றம் செய்து சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்கன்னு பாபா சொல்றாங்க. தம்பதிகளோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவரும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே குடும்பத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றும் எப்பொழுதும் தந்தைக்கு பிரியமானவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏதாவது குடும்ப பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கலையே, சமுதாயத்தினுடைய பந்தனத்தில் சம்பந்தத்தில் கட்டுப்பட்டவரை பந்தனம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு சொல்வோம். ஆகையினால எந்த பந்தனமும் இருக்க வேணாம், மனதினுடைய பந்தனமும் இருக்க வேணாம். மனசுல எனக்கு குடும்ப உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமும் வரவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா. குடும்ப உறவுல இருந்துக்கிட்டே ஆன்மீக சம்பந்தத்தினுடைய நினைவு இருக்கணும். ஏதோ காரணமா குடும்ப சம்பந்தத்துல இருக்கீங்க, ஆனா ஆன்மீக மற்றும் பரலோக சம்பந்தம் நினைவுல இருக்கட்டும். எப்பொழுதும் தாமரை மலர் ஆசனத்துல அமர்ந்திருங்க. தண்ணீர் மற்றும் சேற்றின் தொடர்புல வந்தாலும் எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருங்கங்கிறாங்க பாபா. சேவையின் காரணமா தொடர்புல இருக்கிறோம், தேகத்தின் சம்பந்தத்தில் இல்லை. சேவையின் சம்பந்தத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் உறவின் காரணமாக இருக்கலை, சேவையின் காரணமாக இருக்கிறீங்க. அது வீடு இல்லை, சேவை ஸ்தானம். சேவை ஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால எப்பொழுதும் சேவையினுடைய நினைவு இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். விகாரங்கள்ங்கிற பாம்புகளை கழுத்தில் மாலையாக்கிவிடும் உண்மையான தபஸ்வி ஆகுக. உண்மையான தபஸ்வி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, விகாரங்கள் அப்படிங்கிற பாம்பை கழுத்தினுடைய மாலையாக ஆக்கிடுங்க. இந்த விகாரங்கள் மனிதர்களை பொறுத்தவரை விஷம் நிறைந்த பாம்புகள். ஆனால் யோகி தபஸ்வி ஆத்மாக்கள் உங்களுக்கு அது கழுத்தின் மாலையாக ஆயிடுது. அதனால பிராமணர்கள் உங்களுடைய மற்றும் பிரம்ம பாபாவினுடைய நினைவு சின்னமான அசரீரி தபஸ்வி சங்கர் சொரூபத்தில் பாம்பின் மாலையை கழுத்தில் காண்பிக்கிறாங்க. உங்களுக்கோ பாம்பு குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடையாக ஆயிடுது. அந்த மேடையினுடைய அடையாளத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. ஆத்மாவின் நிலைதான் மேடை. ஆகையினால விகாரங்களின் மீது எப்பொழுது இந்த அளவு வெற்றி அடைவீங்களோ அப்பதான் உண்மையான தபஸ்வி அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. ஸ்லோகன். பழைய உலகம் மற்றும் சமஸ்காரங்களில் இருந்து இறப்பது தான் உடலில் உயிரோடு இருந்து கொண்டே இறப்பதுன்னு சொல்கிறாங்க பாபா. உடலில் உயிரோடு இருந்து கொண்டே இறப்பது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பழைய உலகம் மற்றும் சமஸ்காரங்களில் இருந்து இறப்பது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.